என்ன துணிச்சல் இருக்கும்? எதனால எனக்கு உயிரோட ஆடி வச்சு அடிச்சார்கள்? எங்க இருந்தாலும் அந்த எம்ம பையனை பிடிச்சிடா. என்ன தவறு செய்ததுன்னு கேட்டா தெரியும். நீ தவறு செஞ்சிருக்கலாம். ஆமா, யாரு இவன் தவறு செய்யலாம். இந்த பையன் மூஞ்ச பார்த்தா நீ இதனால அயோத்தி பண்ணிருப்பேன். பார்த்தாவே தெரியும். நான் தவறு செஞ்சோடா. கண்ணையும் ஐயன் தோறனா என்ன சாதாரணமான ஆளா? சாமி, எதை எடுத்தாலும் எடுங்க, அதை மட்டும் எடுக்காது. வாங்க, இப்ப தென்திசை வந்துட்டோம். ஏமா வந்தா பாவத்தை திருப்பி கூப்பிடுறேன். நமன் என்று சொல்லப்பட்ட யம தர்மன் சமைதர்மார் வெளியே வரும்போது தலை கொஞ்சம் சீவி எண்ணெய் போட்டுக்கிட்டு வரக்கூடாது. ஏனடா ஏனடா? ஆமா, என்ன மேல ஒரு குட்டி சோத்தை தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு இருக்கிற? இதுதான் கதை. கதை கையில என்ன அப்படி வாசக்கயிறு? வாசக்கயிறு. நான் யார் என்று உனக்கு தெரியவில்லை. அதுதான் கேக்குற, இப்படி எல்லாம் வந்துக்கிறீங்க. யாரு? நான் யமனாடா. எவன்டா? நான் யமனாடா. ஏய், எவன்டா? யாரை சொல்கிறாய்? யம யம வாடா வா. எனக்கு என்ன வேலை? நாள்தோறும் உயிரை பிடிக்கும் தொழில். உயிரை பிடிக்கக்கூடிய தொழில். யாருக்கு ஆயுள் முடிஞ்சிருந்தாலும் அவர் உயிரை பிடிப்பதுதான் என்னோட வழக்கம், வேலை. உயிரை பிடித்து யார் என்ன குற்றம் செய்திருக்கிறாரோ அவர்களுக்கு தண்டனை வழங்குவது. சென்றாயா ரொம்ப நல்லா இருக்குதா? ஏண்டா அந்த ஒரு நாளைக்கு பார்த்துட்டு வரலாம். நான் எப்ப பிறந்து வெளியே அப்பயும் மண்ணை போட்டு மூடி விட்டோம். நீ பொருந்த லக்கின பொண்ணு அப்படி இல்ல, என் தம்பி லக்கினம். குமாரே, நாமெல்லாம் 7:30 7:45 வந்துட்டோம். இப்ப புடுத்துக்கு 9:45 வராண்டா. சாமி, யமன் உயிரை பிடிக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் உங்களை தேடி, என்னை தேடி யாரோ ஒரு தவ முனிநாடி. முனிநாடியா? யாராக இருந்தாலும் நான் தான் தேடி போவேன். இவன் தேடி வந்திருக்கிறார் என்றால் என்னவா இருக்கும்? நம்ம நாட்டை தேடி வந்திருக்கிறான். அப்படியா? வரட்டும், பார்த்துக் கொள்வோம். வரட்டும். அது பேசாமி, அவர்கிட்ட எதுனாலும் கடன் வாங்கியிருக்கிறியா? தின்னுங்கடா. கடன் வாங்குவன் அல்ல, கடன் கொடுப்பவன் நான். ஓய், யாரதா? ஏய், போட்டு போ. யாரடா வந்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னாயே? யாரையா நீ? ஆண்டாவி மகாமுனிவர் வந்திருக்கிறேன். ஆண்டாவி மகாமுனிவரா? என்னை தேடி வந்த காரணம் என்ன? என்ன குட்டா?
மாண்டா என்ன பேரு? மாண்டாவி மகாமுனிவரா. மாண்டாவி மகாமுனிவர். பயம் காட்டுறேன். ஏய், ஆமாடா. என்ன? ஆமா. அடிச்சுடா, அப்படி செத்து போயிடுவேன். என்னடா காரணாச்சு? என்ன? எதுக்குடா என்ன உயிரோட கழுகு மரத்துல ஆணி வச்சு அடிக்கக்கூடிய ஏன்டா ஏமா? எங்கேயா கட்டி வச்சு பேசுற? என்ன பண்றோம்? கல்லில தவஞ்சிட்டு கூட. ஏய், ஓய், ஆறு எதுக்கு உயிரோட ஆணி வச்சு அடிச்சாங்க? எதுக்கு? என்ன? யாரு செஞ்சவை? என்ன குற்றம் செஞ்சவை? என்ன தவறு செய்தவை? எதுக்காக? இது என்ன குற்றம் என்ன பாவம் செய்ய ஏன் உனக்கு கழுவு முறை எத்தினார்? அதுதான் உன்னோட வாதம். உயிரோட கையில ஆணி வச்சு அடிக்கலாம். அப்படியா? ஏய் சித்ரமுத்ரா, ஏய் ஆறா வஞ்சிட்டாங்க. சித்தூர்ல போட்டுருவோம். கணக்கு எடுத்துட்டு வா. கணக்கு. அது எங்க கணக்கு? ஐயா, ஆ, நேற்று தினம் ஒண்ணும் தெரியலைங்க எனக்கு. என்னடா திருப்பி தலைகளை வைத்து கொண்டு இருந்தாலும் எப்படா தெரியும்? இதுவும் தெரியலைங்க. அம்மா, நீங்களே பாருங்க. மாண்டாவி, ஐயா, டேய் ஆறவன் சித்தமுத்தன். ஆமாங்க. டேய் எதுக்குடா என்ன உயிரோட ஆணி அடிக்கிற மாதிரி? ஆறா கணக்கு பாக்குறேன். ஏய் இங்க கூடாது. டேய் மாண்டாவி, ஏன் என்ன குற்றம் செய்தார்? யார் யார் என்னென்ன குற்றம் செய்தார்? என்ன பாவம் செஞ்சால் இங்க என்ன தண்டனை? அது யார் என்ன ஆளுகிறான்? அப்படியா? மாண்டாவி, எந்த ஒரு குற்றத்துக்கும் எந்த ஒரு குற்றம் செஞ்சாலும் 16 ஆயிலுக்கு பின்னாடி செய்யறதுதான் குற்றம். அதுக்கு முன்ன திருடலாம், அடிக்கலாம், உதைக்கலாம், எந்த குற்றம் செஞ்சாலும் அது வந்து கணக்கில் வராது. 16 ஆயிலுக்கும் வேறுபட்ட எந்த குற்றம் செஞ்சாலும் அது தவறு, தண்டனைக்குள் படுவார். 16 ஆயிலுக்கு முன்பதாக எந்த குற்றம், கொள்ளை குற்றம் எது நடந்தாலும் அது தண்டனை கொடுக்கப்படாது. அதனால உனக்கு எனக்கு என்ன வயசப்ப? எனக்கு என்னடா வயசப்ப? நீ என்ன குற்றம் செய்தாயோ? தும்ப வண்டு இருக்கிறது அல்லவா? தும்பி வண்டு. அந்த வண்டை வாழை கிள்ளி அதிலே பிள்ளை சொருவி, ஆமா, அது பறந்து போனது. அதை கண்டு ரசித்தாய். வெறும் பாவம் அல்லவா? பார்த்து ரசித்தாய். அப்படின்னா தட்டாம்பூச்சி இருக்குல்ல, தட்டான வாழை கிள்ளிட்டு அதுல பிள்ளை சொருவி அது எவ்வளவு வலியோட அவசையோட போகும். அதை கண்டு ரசித்ததனால் தான் உனக்கு அந்த தண்டனை. அப்ப எனக்கு என்ன வயசு? அதான் 4. ஏண்டா ஐயோ ஐயா போய் ஐயா தருமா? நீ தண்டனை கொடுப்பதாக இருந்தா எனக்கு எப்ப கொடுக்கணும்? 16 வயசுக்கு ஆகணும். அப்பதான் தண்டனை கொடுக்கணும். நான் செஞ்சது 14 வயசு. தண்டனை கொடுக்கலாமா? ஏய், ஏண்டா தருமை தருமை நீதி அழியாதவன். மேல மலை முடியல, ஒரு முடியால மலையை தாங்கி கொண்டு இருக்குது. ஒரே ஒரு மசில்னால. தர்ம நீதி அழியாம என்ன அக்கினி யாரு அரைச்சாடுற? நான் 14 வயசுல தவறு செஞ்சனா? ஏண்டா யமா, இந்த மேல இந்த பதவிக்கு ராய்ப்படாது. என்ன சொல்றேன்? புதிய மந்தான். அதனால ஊராகத்துக்கு போ. ஊராகத்துல போய ஒரு தாசி வயசுல ஒரு தொண்டி வயசுல வந்து உனக்கு அரசு உரிமை எல்லாம் எதுவும் கிடையாது. பொண்டாட்டி பிள்ளைங்க இல்ல. ஆண்டாவி சாபம் கொடுத்தா ஏனண்டா 14 ஆயிலுக்குள்ள எந்த தப்புன்னு செய்யற 16 ஆயிலுக்குள்ள 16க்கு மேற்பட்ட ஒரு தப்பு செஞ்சாதான் தண்டனை. ஆனா இவர் செய்த தண்டனையோ 16 ஆயில் தான். அதனாலதான் தண்டனை கிடைத்தது. நான் தான் வாய் தவறி 16 ஆண்டுகள் தவறு செய்து சொல்வதற்கு முன்னாக 14 ஆண்டுன்னு சொல்லிட்டேன். அதனால என் மீது கோவித்து 16 ஆயிரம் தண்டனை கொடுக்கணும். நீ சொல்வது 16 வயதுல செஞ்ச தவறை எப்படி தண்டனை தரலாம் அப்படி என்று எனக்கு சாபம் கொடுத்து போய்விட்டான். நான் என்னடா செய்வது? 14 என்பது 14 என்று சொல்லிவிட்டேன். அதனால் இந்த எவலோகத்தை விட்டு அவர் சாபம் பிரகாரம் நான் பூலாக போய் நரமண பிறக்க தேவி உங்கள் பொன்னான திருவடிக்கு அல்லிகை முள்ளிகை மல்லிகை மங்கு மறி குழுந்து மட்டீர் என்று
சொல்லக்கூடிய வாசனாதி மலர் புஷ்பங்களை பறித்து வந்து பாதத்திலே ஒட்டி குளித்து தேவியால் உமையவள் பாதத்தை அடிபடுகிறேன். முதல் யானை கடைசி வரை 86 ஜீவ ஜந்துகளுக்கு படியிழக்கக்கூடிய பரமாத்மா தாங்கள். மன்னவா, படியை எப்பொழுதுமே அழுது விட்டு சீக்கிரமாக வருவீங்க. இன்னைக்கு பார்த்து கொஞ்சம் கால தாமதமா வந்திருக்கிறீங்க. என்ன காரணம், ஏது விஷயம், என்ன ஆச்சுங்க? பார்வதா, இன்று என்ன நடந்தது தெரியுமா? ஆனதி உலகம் பார்வதா உலகத்திலே 7 நாட்களாக ஒரே இருள் சூழ்ந்தது. என்னடா இது காரணம் என்று நான் ஞானத்தால் அறிந்து உலகத்திலே மாண்டாவியின் சாபத்தினாலும் பத்தினியாய் விளங்கக்கூடியவள் நலாங்கண்ணி நலாயினி அவள் கொடுத்த சாபத்தாலும் உலகமே இருள் சூழ்ந்தது. அந்த இருள் சூழ்ந்த காரணத்தை நான் என்ன செய்தேன், அவள் கொடுத்த சாபத்தை நீக்கி மீண்டும் உலகத்தை மலர்ச்சிக்க செய்தேன். மீண்டும் எப்படி காலையில் எழுந்தவுடனே சூரியன் உதயமாகுதோ அதுபோல நான் செய்துவிட்டு வர காலதாமதமானது. பெண்ணே, காலதாமதம் ஆகி வந்தாலும் பெண்ணே என்றுமே இல்லாமல் இந்த தினத்துல எனக்கு ஒரு ஆசை. இன்று நாம் இருவர்களும் ஒன்று கூடி சிறிது நேரம் பகடையாடலாம் என்று எண்ணம். உங்கள் சித்தமே என் பாக்கியமாக இப்போது நம்ம பகடை ஆடலாம். ஆகட்டும். கைலங்கிரி வந்திருக்கிறோம். அந்த கருத்தனார நம்ம இப்ப வணங்கலாம். கங்கையை தாரித்த கங்கை நாதனே ஐயா காட்டருள
பெண்ணே பார்வதா, நீண்டடா என்னுடைய ஆசை அல்லவா? அதனால் இப்ப எனக்கு சிறிது நேரம் மனக்கவலை நீங்க வேண்டும் என்றால் பகடை ஆடலாம். முதலில் நான் போறவா நீ போறியா? உன்னை நீங்களே போடுங்க. அப்படியா? அம்மா போட்டுட்டோம். வேணாம் வேணாம், ஆம்பளைக்கு போடாம அம்மா போடக்கூடாது. போடுங்க. எத்தனை நாளைக்கு ஆம்பளை போடுறது? சுவாமி கடவுளே, தங்களை தேடி கைலங்கரிக்கு வந்தேன். உங்களிடத்துல நான் வரம் வாங்குவதற்காக வந்தேன். சுவாமி கடவுளே, கடவுளே, சுவாமி பகவானே, எனக்கு கணவன் வரம் கொடுங்க சுவாமி. அதற்காக தான் கைலங்கரிக்கு வந்தேன். தேவி, 5 நீ போட்டதை நான் ஜெயிச்சுட்டேன். நீ போடு, நான் கேட்டதை நீ போடு பார்க்கலாம். உங்களுக்கு எத்தனை வேணும்? எத்தனை வேணும்? எனக்கு 6 போடு சுவாமி. ஆமா. கடவுளே, இதுல எப்படி விழுவும்? உங்களை தேடி வந்தேன். என்னை பாராம இப்படி விளையாடி கொண்டிருக்கீங்க. எனக்கு கணவன் வரம் கொடுங்க சுவாமி. நீ ஜெயிக்கவில்லை பார்வதா, தோற்றுவிட்டாய் என்னிடத்தில. இப்ப போடுகிறேன், நான் போடுகிறேன். உனக்கு எத்தனை வேண்டும்? எப்பயுமே முதல் ஆட்டம் சாமி ஆட்டம் தான். அது சாமிக்கு சேர்ந்தது. மறுபடியும் போடுங்க. அப்படியா? ஐயா உருட்டுகிறேன் பார். ஐயா கடவுளே, எனக்கு கணவன் வரம் கொடுங்க சாமி. உருட்டினானே நீ கேட்டது போல கொடுத்துட்டேன். ஐயா கடவுளே, எனக்கு கணவன் வரம் கொடுங்க சுவாமி. உங்களுக்கு எத்தனை வேணும்? 3 போடு. அம்மா சுவாமி கடவுளே, சிவபெருமானே, இத்தனை முறை கேட்டோம், என்ன கொஞ்சம் கூட என் வார்த்தையே கேட்க மாட்டேங்கிறீங்களே சுவாமி. எனக்கு கணவன் வரம் கொடுங்க சாமி. கடவுளே, யாரம்மா நீ? என் பெயர் நலாயினி. எவ்வளவு நேரமாக என்னை கோரி நீ இங்க இருந்தாயா? ஆமா சுவாமி. பெண்ணே, நானும் பார்வதாலும் பகடை ஆடுவதிலே எங்களுக்கு எண்ணம் போனது. 5 முறை இதுவரைக்கும் என்னை எழுப்பினியா? வர வேண்டும் என்று கேட்டாயா? கணவன் வர வேண்டும் என்று உங்களிடத்துல வந்து கேட்டேன். பகடையாடு கொண்டே இருந்தீங்க, இருவரும் பேசிக்கொண்டே இருந்தீங்க. மறுபடியும் நான் எனக்கு கணவன் வரம் கொடுங்கன்னு கேட்டேன். கணவன் வர வேண்டும் என்று கேட்டாயா? அப்படியே நீ 5 பதி பெறுவாயாக. சுவாமி, பெண்ணே, பகடையாடி கொண்டு இருந்தீங்க. உங்களிடத்துல மறுபடியும் 5 முறை நான் கேட்டேன். 5 முறை கணவன் வரம் கொடுங்கன்னு கேட்டேன். அதற்கு 5 பதி பெறுவாய் என்று நான் கொடுத்தேன் வரம். நான் கேட்ட வார்த்தைக்காகவே எனக்கு 5 கணவன். ஆமா, நான் வரம் தந்தேன் கொடுக்கிறேன்னு சொன்னீங்களா? ஆமா.
ஆகட்டும் சுவாமி. பெண்ணே, சுவாமி. அப்படியே நீ வரத்தை கேட்டாலும் நீ கேட்டது கணவன் வேண்டும் என்று ஒரு வரம் தான். இந்த ஜென்மத்துல உனக்கு அதுக்கு நடக்காதம்மா. இந்த ஜென்மத்திலே உனக்கு அந்த 5 கணவன்மார் உனக்கு கிடைக்க மாட்டாது. உனக்கு கணவன் வேண்டுமேயானால் அடுத்த பிறவியிலே நீ பாஞ்சாலனுக்கு மகனாக போய் நீ பிறப்ப. அப்போ பாஞ்சாலனுக்கு நெருப்பிலே வேள்வியிலே நீ மகளாய் பிறந்தி, அப்ப அந்த ஜென்மத்துல நீ அப்படியே 5 பதி நீ 5 கணவன்மாரை திருமணம் செய்வாய். சுவாமி, இந்த ஜென்மத்துல எனக்கு கணவன் இல்லை என்று வரம் வாங்குவதற்காக வந்தேன். சரி, இந்த ஜென்மத்துல எனக்கு கணவன் இல்ல, கிடையாது. அடுத்த ஜென்மத்துல 5 பேர் உனக்கு கணவன்மார்கள் ஆமா, வரம் கொடுக்கறேன்னு சொல்றீங்களே. உண்மைதான். சுவாமி, என்ன நீ ஊர் உலகம் எல்லாம் நிந்திச்சு பேசாதா? இந்த ஜென்மத்துல 5 கணவனோடு நான் வாழ்ந்தா? அம்மா, ஒருபோதும் நிந்தித்து பேச மாட்டார்கள். பத்தினி, அதாவது உலகமெங்கோ பத்தினி என்ற பெயரோடு நீ இப்படி பத்தினியோடு இருந்ததினால் அடுத்த ஜென்மத்திலே உனக்கு பத்தினி என்ற பெயரோடு 5வரையும் மணந்த அருங்கிலி பாஞ்சாலி என்ற பெண்ணோடு பிறந்து பெண்ணாக பிறந்து நீ 5 கணவனை மணந்து சிறப்போடு வாழ்ந்திருப்பாய். சுவாமி, உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு நிலைக்கட்டும். இதோ அப்போ என்ன செய்தார்? சிவபெருமானிடத்திலே 5 இந்திர தேவர்கள், அதாவது கைவசமாக 5வர்கள் இருந்தனர். அவர்கள் சிவபெருமானை மதியாத காரணத்தினால் அவர்களை பூலோகத்திலே போய் நர மாநில வயிற்றிலே தூர்வாசருடைய, அதாவது சாபத்தின் பலனாக வரத்தின் பலனாக பூலோகத்திலே போய் நர மாநிலாக பிற என்று சொல்ல அந்த 5 இந்திரர்களும், அதாவது நமன் என்று சொல்லக்கூடிய யமன், இந்திரன், அஸ்வினி தேவர்கள், வாயு பகவான், இவர் 5 பேர்களையும் பூலோகத்திலே போய் அடுத்த ஜென்மத்தில, அதாவது குந்தையின் வயிற்றிலே பிறக்க செய்து பாஞ்சாலியை திருமணம் செய்யறாங்க. இது அடுத்த பிறவியில. இதுதான் நலாயினி சரித்திரம் என்று சொல்லக்கூடிய நாடகம் இனிதே நிறைவேறியது. எங்கள் நாடகத்தை கண்டுகளிக்க வந்த ரசிக பெரும்பொது மக்கள் அனைவர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக